அந்த வாய்ஸ்ல பார்த்தா நீங்க கொஞ்சம் போதையில இருந்தீங்களா? போதையில இருக்கிற உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதாங்க. நீங்க கேட்ட क्वेश्चनனால தான் திட்டினே தவிர தேவலாம் நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூ என்ன அப்படின்றத நான் சொன்னேன் தான். இருக்குங்க உங்க ரெண்டு பேர் பர்சனல் விஷயத்துல. ஏங்க நீங்க ஒரு பொம்பளை தானே, என்ன வாய்ஸ்ல பார்த்தா போதையில நீங்க பொம்பளை தானே, உங்களுக்கு அறிவு இருக்காது? வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு பார்த்துட்டானுங்க. இப்ப நீங்க என்னை திட்டுனீங்க, நான் அமைதியா தான் இருந்தேன். ஏதோ ஒரு ஆதங்கத்துல நீங்க கேட்ட क्वेश्चनனால தான் திட்டினே தவிர தேவலாம் நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூ என்ன கொடுக்க முடியாது. இல்ல அந்த மேல சத்தியம் பண்ணி நான் வயசு கூட தொட்டது இல்லைன்னு சொல்லுங்க. அதோட இந்த விஷயத்தை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். பிரச்சனைக்கு பச்சை புள்ளையெல்லாம் இழுத்துக்கிட்டு பச்சை புள்ளிய நான் கேட்கலங்க. நீங்க ஒரு சத்தியம் பண்ண சொன்னா பண்ணுவீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், இவர் என்ன கேக்குறீங்க நீங்க மது அடிப்பீங்களான்னு கேக்குறீங்க. நாஞ்சில் விஜயன் மது அடிப்பாரு தெரியுமா? அந்த வாய்ஸ்ல பார்த்தா நீங்க கொஞ்சம் போதையில இருந்தீங்களா? போதையில இருக்கிற மாதிரி. உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதாங்க. என்ன வாய்ஸ்ல பார்த்தா போதையில நீங்க பொம்பளை தானே, உங்களுக்கு அறிவு இருக்காது? நான் மாத்திரை போட்டிருக்கேன், தூக்க மாத்திரேன், திருப்பி சொல்றேன், திருப்பி போதைன்றீங்க. நான் நார்மலா இருந்தாலே டேப்லெட் போட்டா அப்படிதாங்க இருப்பேன். நம்மள ரெக்கார்ட் பண்றது கூட தெரியாதா? தெரியாதுங்க. அவன் எப்படி ஃப்ராட் பண்றான்னு எனக்கு தெரியல. அவன் ஃப்ராட் நம்பர் 1 ஃப்ராட். இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரா தெரியல. அவன் போட்டோஸே வச்சிருப்பான்றேன். அவன் போட்டோஸே வச்சிருப்பாங்க, நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எத்தனையோ பேரோட லைஃபுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே சேஃப்டியா வச்சிருப்பான். எனக்கு ஒரே கேள்வி, எந்த திருநங்கையா இருந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் எந்த சமுதாயத்துல உங்களுக்கு அம்மா உங்களுக்குன்னு ஹெட் எல்லாம் இருப்பாங்க, வந்து நிப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது. நான் யாருக்கிட்டையும் கனெக்ட் ஆகல. எனக்கு அது வேண்டான்னு விட்டுட்டேன். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம இருக்கோம். எனக்கு கம்யூனிட்டியில அம்மாங்க இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. நான் யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்க மாட்டேன். அவங்க பாட்டு அவங்க இருக்கட்டும். நம்மளோட பிரச்சனைக்கு மட்டும் ஏன் அவங்களை கூப்பிடணும்? வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு பார்த்துதானுங்க. இப்ப நீங்க என்னை திட்டுனீங்க, நான் அமைதியா தான் இருந்தேன். ஏதோ ஒரு ஆதங்கத்துல நீங்க கேட்ட क्वेश्चनனால தான் திட்டினே தவிர தேவலாம் அந்த மாதிரி இன்டர்வியூ என்ன கொடுக்க முடியாது.